வணக்கம். நீர்நிலைகள் நிறைந்ததும் உபரி நீரை உடனுக்குடன் திறந்துவிட வேண்டுமென பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலந்துங்கன் உத்தரவிட்டுள்ளார். செஞ்சல் புயல் மழையை அடுத்து புதுச்சேரியில் பல்வேறு ஏரிகள் நிரம்பின. தற்பொழுது தொடர்ந்து பெய்து வரும் மழையை கருத்தில் கொண்டு மாவட்ட ஆட்சியர் குலந்துங்கன் உசுட்டேரி, கனகன் ஏரி, பாகூர் ஏரி, வாதானூர் ஏரி ஆகியவற்றை நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். மேலும் உபரி நீரை உடனுக்குடன் திறந்து விடுமாறு அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். 10 கண்ணு, மதகு மற்றும் கொம்பந்தன் மேடு தடுப்பணை ஆய்வு செய்த அவர் அவற்றை தொடர்ந்து கண்காணிக்குமாறும் தொடர்ந்து 24 மணி நேரமும் பணியில் இருக்குமாறும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். போதிய அளவு மணல் மூட்டைகளை கையிருப்பில் வைத்துக் கொள்ளவும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். புதுவை அரசின் நலத்திட்டங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்காத அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என சபாநாயகர் செல்வம் எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் செய்தியாளர்களை சந்தித்த சபாநாயகர் செல்வம், மணவெளி தொகுதிக்குட்பட்ட சின்ன வீராம்பட்டினம் அரசு ஆரம்ப பள்ளி கட்டடம் சேதமடைந்ததை அடுத்து புதிய கட்டடம் கட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அங்கு ரெஸ்டோ பார் அமைக்க முயற்சி நடப்பதாக முன்னாள் முதல்வர் வே. வைத்திலிங்கம் எம்பி குற்றம் சாட்டியதில் உண்மை இல்லை. புயல் பாதிப்பை பார்வையிட வந்த மத்திய குழுவிடம் அனைத்து கட்சிகளும் கோரிக்கை மனு அளித்த நிலையில் காங்கிரஸ் காலம் கடந்து துணைநிலை ஆளுநரை சந்தித்து மனு அளிக்கிறது. அதிகாரிகள் புயல் வெள்ள சேத மதிப்பறிக்கை தயாரிப்பதில் தாமதப்படுத்தியதால் பாதிக்கப்பட்டோருக்கு முதல்கட்ட நிவாரணம் உடனடியாக கிடைக்கவில்லை. மெத்தன போக்குடன் செயல்படுவதை சில அரசு அதிகாரிகள் மாற்றிக் கொண்டாலும் பலரும் மாறாமலே உள்ளனர். அவர்கள் தொடர்ந்து இதுபோல செயல்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். அரசு கோப்புகள் மீது ஒரு வாரத்தில் முடிவெடுக்க அதிகாரிகளுக்கு துணைநிலை ஆளுநர் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்தார். புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் ஏனாம் நீதிமன்ற வளாகங்களில் நாளை தேசிய மக்கள் நீதிமன்றம் நடைபெற உள்ளது. இதுகுறித்து புதுச்சேரி மாநில சட்டப்பணிகள் ஆணைய உறுப்பினர் செயலரும் மாவட்ட நீதிபதியுமான அம்பிகா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் செயல் தலைவரும் உச்சநீதிமன்றத்தின் நீதிபதியுமான பூஷன் ராமகிருஷ்ண கவாய் உத்தரவுப்படி சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியும் புதுச்சேரி மாநில சட்டப்பணிகள் ஆணைய செயல் தலைவருமான சுந்தர் வழிகாட்டுதல் படியும் நாளை காலை 10 மணி முதல் தேசிய மக்கள் நீதிமன்றம் நடைபெற உள்ளது. இந்த தேசிய மக்கள் நீதிமன்றம் புதுச்சேரி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்திலும், காரைக்கால் மாவட்ட நீதிமன்ற வளாகத்திலும் மற்றும் ஏனாம் நீதிமன்ற வளாகத்திலும் நடைபெற உள்ளது. சமாதானமாகக்கூடிய கிரிமினல் வழக்குகள், காசோலை வழக்குகள், வாகன விபத்து, நஷ்டஈடு வழக்குகள், கணவன் மனைவி பிரச்சினை சம்பந்தப்பட்ட வழக்குகள், குடும்ப நீதிமன்ற வழக்குகள், ஜீவனம்ச வழக்குகள், உரிமையியல் சிவில் வழக்குகள், தொழிலாளர் சம்பந்தப்பட்ட வழக்குகள், சிவில் வழக்குகள் மற்றும் வங்கி கடன் சம்பந்தப்பட்ட நேரடி வழக்குகள் என நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகள் மற்றும் நேரடி வழக்குகள் எடுத்துக் கொள்ளப்பட்டு தீர்வு காணப்பட உள்ளது. இதன் பொருட்டு தங்கள் வழக்குகளை சமாதான முறையில் தீர்த்துக் கொள்ள விரும்பும் வழக்காடிகள் தங்களின் வழக்கு நடத்தும் நீதிமன்றத்தை தங்கள் வழக்கறிஞருடன் அணுகி நீதிமன்றம் முன்பு தேசிய மக்கள் நீதிமன்றத்துக்கு பரிந்துரைக்குமாறு விண்ணப்பித்து தங்கள் வழக்குகளை சமாதான முறையில் தேசிய மக்கள் நீதிமன்றத்தின் மூலம் தீர்வு பெற்று பயனடையுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது என்று அவர் கூறியுள்ளார். புதுச்சேரி அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் 5000 நிவாரணம் தொகை வங்கி கணக்கில் வர வைக்கப்பட்டது. செஞ்சல் புயல் காரணமாக புதுச்சேரியில் கடந்த நவம்பர் மாதம் 30ஆம் தேதி ஒரே நாளில் 48.4 சென்டிமீட்டர் மழை கொட்டி தீர்த்தது. இதனால் புதுச்சேரி முழுவதும் வெள்ளக்காடானது. வீடுகளை வெள்ள நீர் சூழ்ந்ததால் மக்கள் வெளியே வர முடியாமல் தவித்தனர். மேலும் தமிழகத்தில் பெய்த கனமழை காரணமாக சாத்தனூர் அணை திறக்கப்பட்டு தென்பெண்ணை ஆற்றிலும், வீடூர் அணையிலும் உபரி நீர் திறக்கப்பட்டு சங்கரபரணி ஆற்றிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் புதுவைக்குட்பட்ட 30க்கும் மேற்பட்ட பகுதிகள் வெள்ளத்தில் தத்தளித்தது. மேலும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட புதுச்சேரி, காரைக்கால், ஏனாமை சேர்ந்த அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் தலா 5000 நிவாரணம் வழங்கப்படும் என முதல்வர் ரங்கசாமி அறிவித்திருந்தார். இது தொடர்பாக அரசு சார்பில் கோப்பு தயார் செய்து நிதித்துறையின் ஒப்புதல் பெறப்பட்டு கவர்னர் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. மத்திய அரசின் உதவித்தொகையை எதிர்பார்க்காமல் மாநில அரசின் நிதி மூலமாகவே ரூபாய் 5000 வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இந்நிலையில் புதுச்சேரியில் உள்ள 3,54,726 குடும்ப அட்டைகளுக்கு தலா 5000 என்ற அடிப்படையில் 177,36,30,000 நிதி ஒதுக்கீடு செய்து கவர்னர் கைலாஷ்நாதன் நேற்று முன்தினம் ஒப்புதல் அளித்துள்ளார். மேலும் மழை நிவாரணத் தொகை நேரடி பண பரிமாற்றத்தின் மூலம் பயனாளிகளின் வங்கி கணக்கில் வர வைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் மழை நிவாரணத் தொகைக்கு கவர்னர் நேற்று முன்தினம் ஒப்புதல் அளித்த நிலையில்
நேற்று காலை முதல் அனைத்து பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் மழை நிவாரணத் தொகை செலுத்தப்பட்டது. சாத்தனூர் மற்றும் வேடூர் அணை உபரி நீர் திறக்கப்படுவதால் புதுச்சேரி சங்கரபரணி மற்றும் தென்பெண்ணை ஆற்றங்கரையோரம் வசிக்கும் பொதுமக்களுக்கு ஒலிபெருக்கி மூலம் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டு வருகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டு அடுத்த சாத்தனூர் அணைக்கு வினாடிக்கு 8000 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருப்பதால் அணையின் பாதுகாப்பு கருதி 13000 கன அடி நீர் வெளியேற்றப்படுவதால் தென்பெண்ணை ஆற்றின் கரையோரம் உள்ள மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. சாத்தனூர் மற்றும் வீடூர் அணையிலிருந்து உபரி நீர் அதிகம் திறக்கப்படுவதன் காரணமாக வெள்ள அபாயம் ஏற்படுவதால் புதுச்சேரியில் சங்கரபரணி மற்றும் தென்பெண்ணை ஆறு அருகில் கரையோரம் வசிக்கும் பொதுமக்கள் அருகில் உள்ள அரசு நிவாரண முகாம்களில் பாதுகாப்பாக தங்குமாறு மாவட்ட ஆட்சியர் குலந்துங்கன் அறிவுறுத்தியுள்ளார். இந்நிலையில் ஆற்றங்கரையோரம் வசிக்கும் மக்களை முன்னெச்சரிக்கையாக இருக்க வலியுறுத்தி அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் ஊழியர்கள் ஒலிபெருக்கி மூலமாக வீதி வீதியாக சென்று எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர். அதன்படி பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அரசு சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள தங்கு முகாம்களில் பள்ளிக்கூடங்களிலும் தங்குமாறு கேட்டுக் கொண்டனர். மேலும் தங்களது உடைமைகளை பாதுகாப்பாக எடுத்து வைத்துக் கொள்ளவும் ஒலிபெருக்கி மூலம் அறிவுறுத்தினார்கள். புதுச்சேரி அரசின் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் எச்சரிக்கை அறிவிப்பு. சாத்தனூர் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் சாத்தனூர் அணையிலிருந்து மலட்டாற்றில் நீர் திறக்கப்பட்டுள்ளது. இது படிப்படியாக உயர்த்தப்படும் என்பதால் மலட்டாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே தாழ்வான பகுதியில் வசிக்கும் மக்கள் அனைவரும் தங்களது உடைமைகளையும் விலைமதிப்பற்ற பொருட்களையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் வெள்ளப்பெருக்கு அதிகமாக ஏற்படும் பட்சத்தில் மேடான பகுதிகளுக்கு குடியேற தயார் நிலையில் இருக்குமாறும் அறிவுறுத்தப்படுகிறீர்கள். உலக செஸ் சாம்பியன்ஷிப் பட்டம் வென்ற குகேஷிற்கு புதுச்சேரி கவர்னர் கைலாஷ்நாதன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து கவர்னர் கைலாஷ்நாதன் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், சிங்கப்பூரில் நடைபெற்ற உலக சதுரங்க சாம்பியன்ஷிப் போட்டியில் தமிழ்நாட்டை சேர்ந்த குகேஷ் வெற்றி பெற்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். இளம் வயதில் உலக சாம்பியன்ஷிப் பட்டம் வென்றவர் என்ற சாதனையையும் உலக சாம்பியன்ஷிப் பட்டம் வென்ற 2வது இந்தியர் என்ற சாதனையும் நிகழ்த்தி நாட்டுக்கு பெருமை சேர்த்துள்ளார். இந்த சாதனைகள் அவரது அயராத முயற்சிக்கும் பயிற்சிக்கும் கிடைத்த வெற்றி. அவரது சாதனை வளரும் இளம் தலைமுறையினருக்கு நம்பிக்கை ஊட்டுவதாக அமையும். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரியில் மோட்டார் சைக்கிள் திருடிய தமிழக வாலிபரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 2 மோட்டார் சைக்கிள்களை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி திருபுவனை சப் இன்ஸ்பெக்டர் குமரவேல் தலைமையில் குற்றப்பிரிவு போலீசார் நேற்றிரவு மதகடிப்பட்டு சந்திப்பில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது அந்த வழி பைக்கில் சந்தேகப்படும்படி வந்த வாலிபரை பிடித்து விசாரணை நடத்தியதில் அவர் முன்னுக்கு பின் முரடாக பேசியதால் காவல் நிலையம் அழைத்து சென்று தீவிர விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் விழுப்புரம் அருகே உள்ள பாணாம்பட்டு நடுத்தருவை சேர்ந்த செந்தமிழ் செல்வன் என்பதும் அவர் ஓட்டி வந்தது திருட்டு பைக் என்பதும் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு மதகடிப்பட்டு ரீகன் வைன்ஸ் அருகில் திருடியதையும் 2 மாதங்களுக்கு முன்பு ஒரு பைக் திருடியதையும் ஒப்புக்கொண்டார். இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து செந்தமிழ் செல்வனை கைது செய்து 2 பைக்குகளை பறிமுதல் செய்து புதுச்சேரி கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியை பிரதமர் மோடி புறக்கணிக்கிறார் என்று கூறிய முன்னாள் முதல்வர் நாராயணசாமிக்கு புதுவை மாநில பாஜக தலைவர் செல்வ கணபதி பதில் அளித்துள்ளார். இது தொடர்பாக புதுச்சேரி மாநில பாஜக தலைவர் செல்வ கணபதி வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி வழக்கம் போல என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசை எடுத்தேன் கவிழ்த்தேன் என்ற ரீதியில் விமர்சனம் செய்துள்ளார். புதுச்சேரி பிரதமர் மோடி புறக்கணிக்கிறார், பாஜகவும் புறக்கணிக்கிறது. அறிவித்த 5000 நிவாரணம் 10 நாட்களாகியும் இன்னும் வரவில்லை என்று அவர் பேசியுள்ளார். புதுச்சேரியில் கடந்த ஜூலை 7ஆம் தேதி மத்திய அரசு திட்டங்களை அமலாக்கப்படுவது குறித்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடந்தது. முதல்வர், அமைச்சர்கள், உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். அதில் நானும் கலந்து கொண்டேன். புதுச்சேரியில் தகுதி உள்ள பயனாளிகளுக்கு ஒன்றிய அரசின் திட்டங்கள் போய் சேர வேண்டும் என்பதுதான் இக்கூட்டத்தின் நோக்கம். மத்திய அரசின் திட்டங்களால் புதுச்சேரி தரவரிசை உயர்ந்தது பற்றி இக்கூட்டத்தில் பேசப்பட்டது. சாலையோர சிறு வியாபாரிகளுக்கு பிரதமரின் நிதி திட்டத்தில் புதுச்சேரி 3வது இடத்தில் உள்ளது. சாலையோர சிறு வியாபாரிகளுக்கு பிரதமரின் ஸ்வநிதி திட்டத்தில் புதுச்சேரி 3வது இடத்தில் உள்ளது.
பிரதமரின் ஜீவன் ஜோதி பீமா திட்டத்தில் புதுச்சேரி பயனாளிகள் 1.5 லட்சத்தை கடந்துவிட்டனர். மேலும் பல்வேறு திட்டங்களை புதுச்சேரி மக்களுக்காக கொண்டு வந்துள்ளது மத்திய பாஜக அரசு என்று கூறிய அவர், பெஸ்ட் புதுச்சேரி என்ற வாக்குறுதி அளித்து பாஜக கூட்டணி ஆட்சிக்கு வந்தது. அதை நிறைவேற்றி கொண்டு வருகிறோம். இனியாவது புதுச்சேரி பிரதமரும் பாஜகவும் புறக்கணிக்கிறது என்று சொல்வதை விட்டுவிட்டு மக்களுக்கு தொண்டு செய்ய இப்போதைய அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க முயற்சி செய்யுங்கள். மேலும் அறிவிக்கப்பட்ட மழை நிவாரணமும் நேற்று முதல் வங்கி கணக்குகளில் வரவைக்கப்பட்டுள்ளது. பெஞ்சல் புயல் மழைக்கு மத்திய அரசு நிவாரணம் அளிக்க உள்ளது என்று அவர் கூறியுள்ளார். தேசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க புதுச்சேரியில் வரும் 16 மற்றும் 19ஆம் தேதிகளில் அரசு ஊழியர் அணி தேர்வு நடைபெற உள்ளது. அகில இந்திய சிவில் சர்வீஸ், அதாவது தேசிய அளவில் அரசு ஊழியர்களுக்கான பேட்மிண்டன், கபடி, கிரிக்கெட், கூடைப்பந்து போட்டிகள் வரும் ஜனவரி 3ஆம் தேதி தொடங்கி 8ஆம் தேதி வரை டெல்லியில் நடக்கிறது. இதில் பங்கேற்க உள்ள புதுச்சேரி அரசு ஊழியர்களின் அணி தேர்வு இன்று நடைபெறும் என அறிவிக்கப்பட்டு பின்னர் அவை மழை காரணமாக ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் ஒத்திவைக்கப்பட்ட அணி தேர்வுகள் வரும் 16 மற்றும் 19ஆம் தேதிகளில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பேட்மிண்டன் அணி தேர்வு புதுச்சேரி ஞான பிரகாசம் நகரில் உள்ள அப்துல் கலாம் பேட்மிண்டன் கிளப்பில் வரும் 16ஆம் தேதி காலை 9 மணிக்கு நடக்கிறது. அதேபோல் கபடி மற்றும் கூடைப்பந்து அணி தேர்வுகள் புதுச்சேரி உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் வரும் 16ஆம் தேதி காலை 9 மணிக்கு நடைபெறுகிறது. கிரிக்கெட் அணி தேர்வு தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்தகவலை புதுச்சேரி அரசின் விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை துணை இயக்குநர் வைத்தியநாதன் நேற்று வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில் தெரிவித்துள்ளார். உலக செஸ் சாம்பியன்ஷிப் பட்டம் வென்ற குகேஷிற்கு புதுவை முதல்வர் ரங்கசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், சிங்கப்பூர் நாட்டில் நடந்த உலக சதுரங்க போட்டியில் தமிழகத்தை சார்ந்த குகேஷ் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்றிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது. இளம் வயதில் இந்த பட்டத்தை பெற்றிருப்பது இந்தியர்களை, குறிப்பாக தமிழர்களை பெருமிதம் கொள்ள செய்வதாக உள்ளது. குகேஷ் படைத்துள்ள இந்த சாதனை பல இளம் விளையாட்டு வீரர்களுக்கு ஊக்கம் அளிப்பதாகவும் சாதனை படைக்கும் உத்வேகத்தை ஊட்டுவதாகவும் அமைந்துள்ளது. உலக அளவில் இந்தியாவிற்கு பெருமை சேர்த்துள்ளது மட்டுமல்லாது சதுரங்க போட்டி வரலாற்றில் தனது பெயரையும் இந்தியாவின் பெயரையும் பொன்னெழுத்துக்களால் பொறித்துள்ளார். குகேஷ் தனது கடின உழைப்பையும் திறமையும் உலகிற்கு எடுத்து செல்லும் வகையில் இன்னும் பல சாதனைகளை நிகழ்த்த எனது வாழ்த்துக்களின் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காரைக்காலில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. காரைக்கால் மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக பெய்து வரும் தொடர் மழை காரணமாக தாழ்வான பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்து குளம் போல் காட்சியளிக்கிறது. இந்நிலையில் நேற்றிரவு பெய்த கனமழையின் காரணமாக நதீஸ்வரன் குட்டை நிரம்பி அருகில் உள்ள வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் அப்பகுதி மக்கள் வேறு இடங்களில் தஞ்சமடையும் நிலை ஏற்பட்டுள்ளது. உணவுக்காக வைத்திருந்த அத்தியாவசிய பொருட்கள் நீரில் அடித்து செல்லப்பட்டதால் அவர்களின் அன்றாட வாழ்க்கை கேள்விக்குறியாகி உள்ளது. மழையின் காரணமாக நோய் தொற்றுகள் பரவும் அபாயம் இருப்பதாலும் பாம்பு, அட்டைப்பூச்சி உள்ளிட்ட பல்வேறு விஷ ஜந்துக்கள் உடன் போராட வேண்டி உள்ளதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். புதுச்சேரியில் இளநிலை எழுத்தர் பதவிக்கான இடங்களுக்கு காத்திருப்போர் பட்டியலில் இருந்த 19 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறையின் கீழ் நேரடி நியமனத்திற்காக இளநிலை எழுத்தர் பதவிக்கான எழுத்துத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற 157 பேர்களில் இதுவரை 151 நபர்களுக்கு பணியாணை வழங்கப்பட்டது. இவர்களில் 131 நபர்கள் பணியில் சேர்ந்துள்ளனர். மீதமுள்ள காலி பணியிடங்களுக்கு காத்திருப்போர் பட்டியலில் இருந்து 19 நபர்களுக்கு பணியாணைகளை முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அலுவலகத்தில் வழங்கினார். அப்பொழுது சபாநாயகர் செல்வம், அமைச்சர் ஜெயக்குமார், அரசு கொறடா ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறை சார்பு செயலர் ஜெய்சங்கர் ஆகியோர் உடனிருந்தனர். ஒழுங்கு நடவடிக்கை விதிகளை முறையாக கடைபிடிக்குமாறு உள்துறை அமைச்சகம் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரி அரசு சார்பு செயலாளர் கண்ணன் அனைத்து துறை செயலர்கள், துறை இயக்குநர்களுக்கு அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில், உள்துறை அமைச்சகமானது புதுச்சேரி அரசின் பல்வேறு துறைகளில் ஒழுங்கு நடவடிக்கைகள் தொடர்பான செயல்பாடுகளில் பல்வேறு நிலைகளில் குறைபாடுகள் உள்ளதாக தெரிவித்துள்ளது. குற்றம் சாட்டப்பட்ட அதிகாரிகளிடம் CCS விதிகளின் கீழ் உள்ள நடைமுறைகள் படி ஆய்வு நடத்தாதது, அது தொடர்பான ஆவணங்களை திரட்டுதல் ஆகியவை மேற்கொள்ளப்படவில்லை.
இதனால் பெரும்பாலான வழக்குகள் சரியான நேரத்தில் தீர்வு காணப்படுவதில்லை. மேலும் இது செயல்பாட்டில் தாமதத்தை ஏற்படுத்துகிறது. நடைமுறைகளை கடைபிடிக்காததால் குற்றம் சாட்டப்பட்ட அலுவலர்களுக்கு தற்காத்துக் கொள்ள உரிய வாய்ப்பு வழங்கப்படவில்லை என கூறி நீதிமன்றம் தலையீடுகளுக்கு ஆளாக நேரிடுகிறது. எனவே 1965 CCS விதிகள் கொடுக்கப்பட்டுள்ள நடைமுறைகள் வழிமுறைகளை கண்டிப்பாக பின்பற்றுமாறு பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. மேலும் ஒழுங்கு நடவடிக்கைகளை பின்பற்றுவது தொடர்பான விளக்கப்படத்துடன் கொடுக்கப்பட்டுள்ளது. இதனை அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. ரேஷன் கடை ஊழியர்களுக்கு ஒதுக்கப்பட்ட ரூபாய் 6 கோடி நிதி மூடப்பட்ட சர்க்கரை ஆலைக்கு ஒதுக்கியதை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட ரேஷன் கடை ஊழியர்கள் குடிமைப் பொருள் வழங்கல் துறை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் 8 ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த அக்டோபர் மாதம் ரேஷன் கடைகள் திறக்கப்பட்டன. ரேஷன் கடை ஊழியர்களுக்கு சுமார் 60 மாதங்களுக்கு மேல் சம்பளம் நிலுவையில் உள்ள நிலையில் தீபாவளி பண்டிகையொட்டி ரேஷன் கடைகள் திறக்கப்பட்டு இலவச அரிசி, சர்க்கரை வழங்கப்பட்டது. பல இடங்களில் ரேஷன் கடைகள் மூடப்பட்டதால் அரசு பள்ளிகள், சமுதாய நலக்கூடங்கள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இலவச பொருட்கள் வழங்கப்பட்டன. இந்த நிலையில் ரேஷன் கடை ஊழியர்களுக்கு சுமார் ரூபாய் 6 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனை கூட்டுறவுத்துறையின் கீழ் இயங்கிய தற்போது மூடப்பட்ட அரியூர் சர்க்கரை ஆலைக்கு கூட்டுறவுத்துறை இயக்குநர் யஸ்வந்தையா ஒதுக்கியதாக தகவல் வெளியானது. இதனால் அதிர்ச்சியடைந்த ரேஷன் கடை ஊழியர்கள் தட்டாஞ்சாவடியில் உள்ள குடிமைப் பொருள் வழங்கல் துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் அலுவலகத்தில் உள்ளே நுழைந்து தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் விரைந்து வந்து போராட்டத்தில் ஈடுபட்ட ஊழியர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் அதை ஏற்காமல் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அதிகாரிகள் வந்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்ததை தொடர்ந்து போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டது. மத்திய கல்வி அமைச்சகத்தின் போர்ட்டலில் தரவுகளை உடனடியாக பதிவு செய்யுமாறு அனைத்து பள்ளிகளுக்கும் சமக்ர சிக்ஷா மாநில திட்ட இயக்குநர் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். மத்திய அரசின் கல்வி அமைச்சகமானது பள்ளிகள், மாணவர்கள், ஆசிரியர் குறித்த தரவுகளை சேகரித்து வருகிறது. தரவுகளின் அடிப்படையில் எதிர்கால கல்வி மேலாண்மை பணிக்காக இந்த தரவுகளை கல்வி அமைச்சகம் சேகரிக்கிறது. எனவே இது குறித்த அனைத்து விவரங்களையும் UDISC போர்ட்டலில் பதிவு செய்யுமாறு மாநிலங்களின் கல்வித்துறை கேட்டிருந்தது. இதற்கிடையே கல்வித்துறையின் சமக்ர சிக்ஷா மாநில திட்ட இயக்குநர் தினகர் அனைத்து பள்ளிகளுக்கும் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். அதில் பள்ளி விவரம், வசதிகள், மாணவர், ஆசிரியர் ஆகியவற்றை கடந்த செப்டம்பர் மாதம் 31ஆம் தேதிக்குள் போர்ட்டலில் பதிவு செய்யுமாறு தெரிவிக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் பெரும்பாலான பள்ளிகள் இப்பணிகளை இன்னமும் முடிக்கவில்லை. 2024-2025 ஆண்டுக்கான UDISC போர்ட்டல் வரும் 15ஆம் தேதி மூடப்படும். இன்னும் பணிகளை முடிக்காத நிறுவனங்கள் மேலே குறிப்பிட்ட தேதிக்குள் தவறாமல் முடிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகூருக்கு மீண்டும் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் வேதனை அடைந்துள்ளனர். தமிழகம், புதுவையில் தற்பொழுது மீண்டும் மழை பெய்து வருகிறது. இதனால் சாத்தனூர் அணையிலிருந்து 13,000 கன அடி உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது. எனவே தென்பெண்ணை ஆற்றங்கரையோரம் உள்ள மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி விழுப்புரம் மாவட்ட நிர்வாகம் பொதுமக்களை எச்சரித்திருந்தது. இதையடுத்து பாகூர் பகுதியில் தென்பெண்ணை ஆற்றங்கரையோரம் உள்ள கிராமங்களுக்கு பாகூர் வருவாய் துறையினர் நேற்று வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்தனர். வருவாய்த்துறை ஊழியர்கள் ஒவ்வொரு கிராமமாக சென்று ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கை விடுத்ததை தொடர்ந்து சாத்தனூர் அணையிலிருந்து உபரி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இது படிப்படியாக அதிகரிக்கக்கூடும். எனவே ஆற்றின் கரையோரம் உள்ள மக்கள் தங்கள் உடைமைகளையும் பிள்ளைகளையும் அழைத்துக் கொண்டு பாதுகாப்பான இடத்துக்கு செல்ல வேண்டும் என்று புதுச்சேரி பேரிடர் மேலாண்மை துறை கேட்டுக் கொள்கிறது. பாகூர் பகுதி கிராமங்கள் ஏற்கனவே வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டது. அங்கிருந்து வெள்ளம் வடிவதற்கு 5 நாட்களுக்கு மேலாகிவிட்டது. தற்போது வெள்ளம் வடிந்தாலும் இன்னமும் பல இடங்களில் நீர் சூழ்ந்து உள்ளது. குடியிருப்புகளில் ஈரப்பதம் இருந்து கொண்டுதான் உள்ளது. இந்நிலையில் மீண்டும் பாகூர் பகுதிக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் வேதனை அடைந்துள்ளனர். அரசு அறிவிப்பதற்கு முன்பே பள்ளி விடுமுறை என பொய் தகவலை பரப்பினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என சைபர் கிரைம் SP எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரியில் தொடர் கனமழையால் அவ்வப்போது பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் அரசு முறையாக அறிவிப்பதற்கு முன்பே சிலர் ஏற்கனவே வந்த அறிவிப்பை திருத்தி பொய் தகவலை சமூக வலைதளங்களில் பரப்புகின்றனர். இதனால் மாணவர்கள், பெற்றோர்கள் மத்தியில் குழப்பம் ஏற்படுகிறது.
இது பற்றிய புகாரின் பேரில் 4 பேரை பிடித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். மேலும் இதுபோல் பொய் தகவலை பரப்பினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கையும் விடுத்துள்ளனர். இது குறித்து புதுச்சேரி சைபர் கிரைம் எஸ்பி பாஸ்கரன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரியில் 12ஆம் தேதி பள்ளி விடுமுறை என்று முறையான அரசாங்க அறிவிப்பை வெளியிடுவதற்கு முன்பு சமூக வலைதளங்களில் நாளை அனைத்து அரசு பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை என போலியாக தகவல் பரப்பிய நபர்களை கண்டுபிடித்து தக்க நடவடிக்கை எடுக்க புகார் அளித்ததன் பேரில் சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு பொய்யான தகவலை சமூக வலைதளங்களில் அனுப்பிய 4 நபர்களை அழைத்து விசாரித்துக் கொண்டிருக்கின்றனர். சமூக வலைதளங்களில் அரசு வெளியிட்டது போல் பொய்யான தகவல் மற்றும் உண்மை இல்லாத வதந்திகளை வெளியிட்டால் வழக்கு பதிவு செய்து சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் கூறியுள்ளார். புதுச்சேரி வில்லியனூர் பாரதியார் கிராம வங்கி கிளை சார்பில் இலவச மருத்துவ பரிசோதனை முகாம் வில்லியனூரில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள திருக்காமீஸ்வரர் ஆலயத்தின் அருகே புதுச்சேரி பாரதியார் கிராம வங்கி வில்லியனூர் கிளை சார்பில் இலவச மருத்துவ பரிசோதனை முகாம் நடைபெற்றது. முகாமில் வங்கியின் சேர்மன் தலைமை தாங்கி இலவச மருத்துவ முகாமை துவக்கி வைத்தார். முகாமில் கலந்து கொண்ட சுமார் 300க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு ரத்த அழுத்தம், சர்க்கரை அளவு, உடல் எடை பரிசோதனைகள் செய்யப்பட்டு தகுந்த ஆலோசனை வழங்கப்பட்டது. காரைக்காலில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பாஜக ஓபிசி அணி சார்பில் உணவு வழங்கப்பட்டது. காரைக்கால் மாவட்டத்தில் தொடர் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி ஓபிசி அணி சார்பில் காரைக்கால் மாவட்ட ஓபிசி அணி தலைவர் கே கார்த்திகேயன் ஏற்பாட்டில் வடக்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருவள்ளுவர் நகர், அன்னை தெரசா நகர், நேரு நகர், 6வது குறுக்கு தெரு ஆகிய பகுதிகளில் வசிக்கும் சுமார் 150 குடும்பத்தினருக்கு உணவு பொட்டலங்கள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பாஜக தொழில்துறை மாநில துணைத் தலைவர் சுரேஷ் கண்ணா, மாவட்ட செயலாளர் செந்தில் நாயகி, ஓபிசி அணி மாவட்ட பொதுச் செயலாளர் ரமேஷ் மற்றும் மாவட்ட தொகுதி அணி பிரிவு பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் பொதுப்பணித்துறை மற்றும் மின்துறை அதிகாரிகளுடன் தேங்காய் திட்டு பகுதி மேம்பாட்டு பணி குறித்த கலந்தாய்வு கூட்டம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் நடைபெற்றது. அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் தேங்காய் திட்டு மேட்டு தெரு சாலை மேம்பாட்டு பணிகள் குறித்து சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தலைமையில் பொதுப்பணித்துறை மின்சாரத்துறை அதிகாரிகளுடன் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இதில் புதிய சாலை அமைப்பது, மின் கம்பத்தை மாற்றி அமைப்பது, தெருவிளக்கு அமைப்பது, அப்பகுதியில் சாலை விரிவாக்கம் செய்வதால் அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் குழாய் இணைப்பு வழங்குவது போன்ற மேம்பாட்டு பணிகளை செய்து கொடுப்பது என தீர்மானிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தேங்காய் திட்டு மேட்டு தெருவில் சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் அதிகாரிகளுடன் ஆய்வு செய்து நடைபெறவிருக்கும் பணிகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் வெங்கடாச்சலபதி, பார்த்த சாரதி, சுந்தரி, இளநிலை பொறியாளர்கள் ஞானசேகர், முருகன், தணிகைவேல், கோபாலகிருஷ்ணன், மின்துறை உதவி பொறியாளர் அருணகிரி, இளநிலை பொறியாளர் ரமேஷ் உள்ளிட்ட அதிகாரிகள், ஊர் பொதுமக்கள், என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் இந்நிகழ்ச்சியில் உடனிருந்தனர். புதுச்சேரியில் பல்வேறு அரசு துறைகளில் பணிபுரியும் 8 சுருக்கு எழுத்தர்கள் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரியில் பல்வேறு துறைகளில் பணிபுரியும் 8 சுருக்கெழுத்தர்கள் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். அதன்படி உயர்கல்வி தொழில்நுட்ப கல்வித்துறை வினோதினி கலை பண்பாட்டுத் துறைக்கும், அங்குள்ள கிறிஸ் கெவின் ராமு தலைமை செயலகத்துக்கும், அங்கு பணிபுரியும் ஸ்ரீலதா பள்ளி கல்வித்துறைக்கும், அங்குள்ள புவனேஸ்வரி வில்லியனூர் மின்துறை ஆட்டோ துணைமின் நிலையத்துக்கும், தலைமை செயலகத்தில் பணிபுரியும் வித்யா சர்வே மற்றும் பதிவேடுகள் துறைக்கும், அங்குள்ள ஸ்ரீதர் தலைமை செயலகத்துக்கும், கூட்டுறவுத்துறை சாந்தினி உயர் மற்றும் தொழில்நுட்ப கல்வித்துறைக்கும், கால்நடை பராமரிப்புத்துறை சத்யராஜ் காரைக்கால் துணை ஆட்சியர் அலுவலகத்துக்கும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதற்கான உத்தரவை அரசின் பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை சார்பு செயலர் ஜெயசங்கர் நேற்று வெளியிட்டுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.